ஆம்பூர் அருகே கனமழையை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட கழிவு நீரால் பாலாறு நுரை பொங்கி ஓடுகிறது. பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள், பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்தி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலைகள் தங்கள் தொழிற்சாலையில் வெளியேறும் தோல் கழிவுகளை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் கனமழையை பயன்படுத்தி பாலாற்று திறந்து விடப்பட்டதால் மாறாப்பட்டு பாலாற்று தரைப்பாலத்தின் கீழ் மழை போல் நுரைப்பொங்கு ஓடுகிறது. இதனால் பாலாற்று படுகையில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முன்னாடி எடுத்து பாலாற்றில் தோல் கழிவுநீர் தடுப்ப மாவட்ட நிர்வாகத்தினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பாலாற்று படுகையில் உள்ள நிலத்தடி நீர் மட்டத்தில் குடிநீர் கூட குடிக்க முடியாத அளவிற்கு தகுதியற்று இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி அரவிந்தன்.